அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நேற்று திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார். அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோரும் டெல்லி விரைந்தனர். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கவே இந்த பயணம் என கூறப்பட்ட நிலையில் டெல்லியில் அண்மையில் திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை காண வந்ததாக பழனிசாமி கூறினார். யாரையும் சந்திக்க டெல்லிக்கு வரவில்லை என கூறிய சில மணி நேரங்களிலேயே பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். பழனிசாமியுடன் அதிமுக நிர்வாகிகள் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, தம்பிதுரை, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். அமித்ஷாவுடன் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நீடித்தது. இந்த சந்திப்பின் போது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பை தொடர்ந்து தமிழகத்தில் 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததும் மது வெள்ளமும் ஊழலும் முடிவுக்கு வரும் என்று தெரிவித்துள்ளார். இந்த பதிவு இரு கட்சிகளின் கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் உள்ள நிலையில் அமித்ஷாவை தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவையும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர்.